இருந்தவர் நேத்ரா அவர்கள். இவருடைய ஆரம்ப காலத்தில் பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் கஷ்டப்பட்டிருக்காரு. தொடர்ந்து வாய்ப்புகளை பெறுறதுக்கு மிகப்பெரிய அளவில் இவர் கஷ்டங்களை அனுபவிச்சு வந்திருக்காரு. இவங்களுடைய மனைவி தீபா அவர்கள் தான் சீரியல்களை நடித்து இவருக்கும் சரி இவங்களுடைய குடும்பத்தையும் சரி பார்த்து வந்துட்டு இருந்திருக்காங்க. கடந்த 8 மாத காலமாக பார்த்தோம்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து வந்துட்டுருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கு. கேன்சரால் பாதிக்கப்பட்டிருந்தார் அப்படின்னா அவங்களுடைய மகளே ஒரு வீடியோவையும் வெளியிட்டிருந்தாங்க. இது மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க நிறைய விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணியிருந்தாங்க. உங்களுடைய பார்த்தோன்னா ஆதரவு, அதே போல் உங்களுடைய ப்ரேயர் தான் அப்பாவை காப்பாற்றணும் அப்படின்னு கூட நேத்ரன் அவர்களுடைய மகள் சொல்லியிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. ஏன்னா அவங்களுடைய வீட்டில் நிறைய தங்க நகைகள் இருந்துச்சான். ஆரம்பத்தில் கஷ்டப்பட்ட மனைவிக்கு தான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிருக்கிறாரு நேத்ரன் அவர்கள். அதனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தன்னுடைய மனைவிக்காக நிறைய நகைகளை வாங்கி வச்சிருந்திருக்கிறாரு. அதோடு மட்டும் இல்லாமல் அப்பா எப்போவுமே கடிகாரத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார். அதனால் இப்போ அந்த கடிகாரத்தை பார்க்கும்போதெல்லாம் அந்த சத்தத்தை கேட்கும்போதெல்லாம் அப்பா எங்கள் கூட இருக்கிற மாதிரியாகவே இருக்குது. அவர் உடலளவு தான் எங்களை விட்டு பிரிஞ்சிருக்காரே தவிர எங்களுடைய மனதில் எப்போவுமே இருக்கார், அவருடைய உயிர் இங்கே தான் இருக்குன்னு அவங்களுடைய மகள் ரொம்பவே உருக்கமாக பேசியிருந்த விஷயங்கள் நம்ம இந்த 2-3 நாட்களாக பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கோம். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ இந்த ஒரு விஷயமும் சேர்ந்து அவங்களுடைய மனதில் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆழமான பதிவை அவரை பற்றி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். இது ஒரு புறம் இருக்க இப்போ பார்த்தோம்னா நடிகர் சிவகுமார் அவர்கள் சமீபத்தில் ஒரு பதிவை போட்டிருக்காரு. எப்பொழுதுமே தற்கொலை அப்படின்றது வாழ்க்கையிலே தீர்வே ஆகாது, அது கோழைத்தனமான ஒரு விஷயம், எதையுமே எதிர்கொண்டு நம்ம அதில் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் இவருக்கே பார்த்தீங்கன்னா தற்கொலை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சான். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய அம்மா திட்டாங்களாம். அதனால தவறுதலான அந்த முடிவை எடுக்கிறதுக்காக இருந்தாராம். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மனசை மாற்றிக்கிட்டாராம். அப்போ நான் அப்படி செஞ்சிருந்தா இப்போ ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியாது, அது மாதிரி எல்லோருக்குமே இருக்கும், ஆனால் அந்த முடிவை மட்டும் தயவுசெய்து யாரும் எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி இப்போ அவர் மோட்டிவேஷனாக இந்த பதிவை போட்டிருக்கிறாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.